பார்க்குறீங்க இல்லையா, இந்த 2 ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த குளத்தோட நிலைமையை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது. ஆக்கிரமிப்புகளை அகற்றிட்டு நீர்நிலையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகமும் நீர்நிலையை ஆக்கிரமிப்புல எல்லாத்தையும் அகற்றிட்டு அவங்க ஒரு போர்டை வைக்கிறாங்க. இது அரசுக்கு சொந்தமான நீர்நிலை, இதில் நீங்கள் திரும்பவும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாதுன்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. அந்த ஆக்கிரமிப்பு செய்தார் அல்லவா, யார் அவரு? திமுக கிளை செயலாளருங்க. அவரு அந்த போர்டு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு ஜேசிபி விட்டு குளத்தையே ஃபுல்லாக மூடிட்டாப்புல, மண்ணை போட்டு மூடிட்டு இப்போ அடுத்து அவர் ஃப்ளாட்டு போட போகிறாரோ இல்லை ஏதோ பண்ண போகிறாருன்னு வச்சுக்கிங்க. அப்போ இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு இவனுங்களுக்கு? எங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு ஆக்கிரமிப்பு அகற்றியும் கலெக்டர் போர்டு வச்சுமே, மாவட்ட போர்டு வச்சுமே அந்த போர்டையே பிடுங்கி எறிகிறானுங்கன்னா அப்போ இவங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அகம்பாவம் ஆணவம் திமிர் தானே, இது அகராதித்தனம் தானே. மக்கள் நீங்கள்லாம் உணரணும். திமுக கேடுகட்ட ஆட்சியில் எவெல்லாம் அதிகாரம் பண்ணுறான் பாருங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை, மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன மரியாதை? இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கு இல்லை. என்னை பற்றி சொல்ல தேவையில்லை, நிறைய நான் அடிக்கடி பேசிக்கிட்டு வரேன். மறந்துடாதீங்க, அது நிரூபிக்கப்படுது. தமிழ்நாட்டில் கேடுகட்ட திமுக ஆட்சி அப்படிங்கிறத 100% நிரூபிக்கப்படுது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நீதிமன்றம் போய் தீர்ப்பு வாங்கியிருப்பாங்க. அப்படின்னா இவங்க எந்த லட்சணத்தில் நீதிமன்றத்தையும் அரசாங்கத்தையும், அதாவது மாவட்ட நிர்வாகத்தையும் மதிக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எனவே நாம் அந்த திமுக கிளை செயலரை வன்மையாக கண்டிக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அரசாங்கம் வைக்கிற போர்டு எடுக்கிறான்னா அவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? உடனே பிடிச்சி உள்ள அது எந்த மாற்று கருத்து இடமில்ல. அந்த திரும்பவும் ஏரியை நீங்கள் ஆழப்படுத்தி தூர்வாரி அதுக்கு என்ன செலவு வருதோ அதை அவர்கிட்ட கிளைம் பண்ணுங்க. நன்றி. திருப்பத்தூர் மாவட்டம் சவாத்தூர் ஊராட்சி சாலூர் கிராமம் மகமா சாலைக்கு உட்பட்ட இந்த குளத்தை ஆக்கிரமிப்புக்கு உட்பட்ட அன்புக்கு அவர்களுடைய செயலராக தமிழ்நாட்டின் நிலைமை பார்த்துருக்கு. நம்ம சினிமாவில் தான் பார்ப்போம் கணத்தை காணும் அப்படின்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தையே ஆக்கிரமிச்சு அதை பயிர் நிலம் விளைநிலமாக மாற்றி வச்சிருக்காரு. இது தண்ணி இல்லாத காரணத்தினால இந்த கிராமமே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இதை குறித்து மாவட்ட ஆட்சியரும் இதை மீட்டு கூட்டம் திரும்ப ஆக்கிரமிப்பு செய்து அவர் எல்லா இடத்திலும் ஈடுபட்டு இருக்காரு. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்பது மக்களுக்கு தெரிவிக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருப்பத்தூர் அருகே அரசுக்கு சொந்தமான குளத்தை ஆக்கிரமித்த திமுக கிளை செயலாளர். அராஜகத்தை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்க்கும் மாவட்ட நிர்வாகம் மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி. அந்திலி அருகே நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பிலிருந்து அரசு நிலத்தை மீண்டும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை பலகை வைத்த நிலையில் அவற்றை அகற்றிவிட்டு திமுக பிரமுகர் வைத்திருக்கும் எச்சரிக்கை பலகை பேசும் பொருளாக மாறியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் செவ்வாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட சாலூர் கிராமத்தை சேர்ந்தவர் அனுமுத்து திமுக பிரமுகரான இவர் அரசுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தை குளத்துடன் ஆக்கிரமித்ததாக தெரிகிறது. ஆக்கிரமிப்பாளர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டினர். இதனையடுத்து முன்னாள் IAS அதிகாரி சகாயத்தின் ஆதரவாளர் மணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆக்கிரமிப்பை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் அதிகாரிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்பை போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றினர். அந்த இடத்தில் இது அரசுக்கும் சொந்தமான இடம் என்றும் மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் சார்பில் பலகை வைக்கப்பட்டது. அந்த பலகையை இரவோடு இரவாக அகற்றிய திமுக பிரமுகர் அனுமுத்து அதே இடத்தில் வேறொரு பலகையை வைத்துள்ளார். திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் இதில் தீர்ப்பு வரும் வரை அதிகாரிகளோ வெளிநபர்களோ உள்ளே நுழையக்கூடாது என்று மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனுமுத்து எச்சரிக்கை பலகை வைத்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியருக்கே எச்சரிக்கை விடுக்கும் திமுக பிரமுகர் அனுமுத்துவை கண்டு அப்பகுதி பொதுமக்கள் அலறி வருகின்றனர்.